பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம தங்கமயில் இருந்துட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மீனா இருந்துட்டு ஃபோனை எடுக்காம அமைதியா இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கிறதுனால இவங்க நம்மள விடமாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நேத்து வரைக்கும் நான் அந்த வீட்டில் இருந்த மீனா நம்ம எல்லாரும் ஒன்றா அக்கா தங்கச்சியாக பழகிட்டு இருந்தோம். ஆனால் நீ கூட இப்போ என்னை வெறுத்துட்டு இல்லை மாமா எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கறதா சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? அவ்வளோதான் இல்லை என் மேலே வச்சிருந்த பாசம் எல்லாம் நான் தான் உங்கள் மேலே அளவு கடந்த அன்பை வச்சுட்டேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட போலியை தான் நடிச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான்க்கா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் போலியாக நடிச்சிட்டு இருக்கீங்க. ஏதோ நான் போலியாக நடிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நகை விஷயம் தெரிஞ்ச உடனே நாங்கள் வீட்டில் சொல்லியிருக்கணும். சொல்லாமல் விட்டதான் எங்களுடைய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மீனா நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கே, இன்னும் அந்த விஷயம் மட்டும்தானே பேலன்ஸாக இருக்குது, அதனால நான் அதையும் சொல்லிட்டா வேலை முடிஞ்சிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, மீனா நீயே என் வாழ்க்கையை அழிச்சிரு போல இருக்கே, நான் ஒன்றும் அழிக்கல, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்கிறீங்க. உங்கள் அம்மா தான் மெயின் காரணமே. அவங்க வீட்டில் நம்ம என் பொண்ணு தப்பு பண்ணிட்டா நாங்களும் தெரியாதத்தனமாக கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட வீட்டில் எல்லாரும் ஏற்றிருப்பாங்க. ஆனா, எல்லாரையும் கூப்பிட்டு நடு ரோட்ல நிக்க வச்சு, நம்ம குடும்பத்த நீங்க தானே உங்க குடும்பத்த வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே பாக்கியமும், மயிலும் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.